அவரு கொஞ்சம் நல்ல நேரம் ஆன்மீக நம்பிக்கை இருந்ததுனால தப்பிச்சு ஓடிட்டாரு. இது பயப்புள்ள மாட்டிக்கிச்சு வச்சு செய்றாய்ங்க. ஓகே. அப்ப நாளைக்கு வந்து பிரதமர் மோடி தலைமையில் நடக்கக்கூடிய அந்த விழால என்னை பொறுத்தவரைக்கும் விஜய் அந்த இருப்பாரு. மேடையில இருப்பாருன்னு தான் மேடம். ஏன்னா இந்த எலக்ஷன் பார்ட்டி சைட்ல இருந்து சிக்னல் குடுக்குறாங்கங்கிறது தேர்தல் சின்னம். பாய்காட்டுக்கு அப்ப ஆப்ஷன் இல்லன்னு ஆயிடுச்சு. பாய்காட் பண்றவங்க எலக்ஷன் கமிஷன் குடுக்காது. ஸோ அந்த ஆப்ஷன் ரூல் அவுட். இப்ப 2 காங்கிரஸ இழுக்கணும், இல்ல பிஜேபி எடுக்கணும். ஓகே. காங்கிரஸ இழுத்தாலுமே இவரு நின்னு பிரிக்கிற வாக்குகள்ல நம்பளோடதும் போகும் அப்படின்னு எடப்பாடி ஃபீல் பண்றாரு. ம், ம். அவன் அங்க மட்டும் அடிச்சு சேதாரப்படுத்த மாட்டான். நமக்கும் அதுல சேதாரம் ஏற்படும் அப்படிங்கிறப்ப, அப்ப பெட்டர் அவன் இங்க வர்றது தான் நம்மளுக்கு நோவே டவுட். ஏன்னா 26 தான் மேடம். எலக்ஷன் இவிஎம் மிஷின இது பண்ண முடியாது. கரப்ட் பண்ண ஓகே. முடியாது. ஐபேடா எதுவுமே செய்ய முடியாது. இந்த படத்துல சொல்ற மாரிலாம் கிடையாது. அப்படி இருந்தா பிஜேபி எங்கெங்கேயோ எப்பயோ முடிச்சிருப்பாங்க. ம். அவங்களால முடிஞ்சது இந்த மிரட்டி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கறது. ஓகே. இந்த சின்னங்கள வச்சு நல்லா ஜெயிக்கிறவன குடைச்சல் குடுக்கறது. ஆளுங்கட்சியில இருக்கிறவங்கள கைது பண்றது. ஊழல் அமைச்சர்கள்னு இது பண்றது. பணத்த போய் மக்களுக்கு சேர விடாம தடுக்கிறது. இதையே புரிஞ்சுக்கங்க.